உங்கள் ராம் யோகா மகிழன். எக்கோ அடிக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா புது வீடு இல்லையா, அதனால எக்கோ அடிக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் எங்ககிட்ட ரிப்பீட்டடா அக்கா இதை போடுங்க, வீட்டை போடுங்க, வீட்டை போடுங்க, வீட்டை போடுங்க, ஒவ்வொரு பார்ட்டா போடுங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு போட்ட வீடியோல ஒரு பொண்ணு வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, இருங்க வரேன். அந்த கமெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் ஒரு நிமிஷம் அதை எடுத்துட்டு வரேன். அவங்க பேரே பார்த்தீங்க அப்படின்னா ராம் யோகா அப்படின்ற நேம்ல தான் அவங்களே வச்சிருக்காங்க. எனக்கு யாருன்னு சத்தியமா தெரியல, நம்மளோட ஃபேன் பேஜா கூட இருக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீடு முழுக்க காட்டுங்க அக்கா ப்ளீஸ், வீட்டில் பொருள் எதுவும் இல்லாத போது வீடியோ போட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து லிவிங் ஹாலு, கிச்சன் அண்ட் டைனிங் டேபிள் ஏரியா, ராம் யோகா மாஸ்டர் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து லிவிங் ஹாலு, மஹி பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம், தனித்தனியா வீடியோ ஹால் போடுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, கீ வீட்டை தான் காட்ட போறோம். வேலை நடந்து முடிஞ்சிருச்சு, நெருக்கி பாதி, இன்னும் நிறைய வேலை இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஹால் ஏரியா மட்டும் தான் இப்ப நாங்க கவர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் டூர் வந்து நாங்க வந்து அடுத்தடுத்து போடுறோம். 2 பெட்ரூம் ஒன்னா போடுவோம். அதுக்கடுத்து நாங்க வந்து டைனிங் ஹால் காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹால்ல என்னென்ன ஃபால் சீலிங் போட்டிருக்கோம், ஹால்ல என்னென்ன வரப்போகுது அப்படின்றது இப்பயே நான் கொஞ்சம் வீடியோ வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெருசா போட்டால் நிறையவே பார்க்கவே மாட்டீங்க வீடியோவை. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஹால் ஏரியா மட்டும்தான் காமிக்க போறோம். கிச்சன்லயே நிறைய வந்துருச்சு, அதையும் நாங்க அடுத்த வீடியோல நாங்க அப்டேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹால் ஏரியாவை மட்டும் இந்த வீடியோல பாருங்க, எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம குட்டீஸ் நம்ம சேனல்ல புதுசா யாராச்சு பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை, உங்களுக்கு சூப்பரான தரமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட அப்டேட் பண்ண போறோம். பாருங்க, இதுதான் அந்த விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இப்போ ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 மீட்டர் ஃப்ளவர் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மீட்டரே ஃப்ரீயா கிடைக்க போகுது. நீங்க இந்த 1 மீட்டர் பே பண்ணி வாங்குனீங்க, அதுவுமே நம்ம கிட்ட அஃபோர்டபிள் பிரைஸ் தான். நீங்க 1 மீட்டர் ஃப்ளவர் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மீட்டரே நான் ஃப்ரீயா தரப்போம். டிஸ்பிளே நம்பர் தெரியுது பாத்தீங்களா, அந்த நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, டீடைல்ஸ் ஃபுல்லாவே அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம சோக்கர் ஆஃபர், ஆரம் ஆஃபர் எல்லாமே கம்ப்ளீட் ஓவர் ஆயிடுச்சு. நிறைய பேர் புக் பண்ணி வாங்கிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. இதுக்கு நன்றி சொல்ல வேண்டிய வார்த்தையே இல்லை. நம்மளோட இந்த ஆஃபர் வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் அக்கா தங்கச்சியா இருக்கீங்க, அக்கா 1 மீட்டர் நான் வாங்கினா 1/2 மீட்டர் அவன் வாங்கினா கோச்சுக்குறா அக்கா, 1/2 மீட்டர் ஃப்ரீயா கொடுக்கும் போது சொன்னீங்க, அக்கா 1 மீட்டருக்கே 1 மீட்டர் ஃப்ரீயா கொடுங்கன்னு கேட்டீங்க. ரெக்வஸ்ட் நிறைய பேர். அப்போதைக்கு நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ராமே வந்து ஓம் பிறந்த நாள் வரப்போகுது, என்னோட பிறந்த நாள் வந்து 13ஆம் தேதி வருது. அந்த பிறந்த நாள் ஆஃபருக்காக இந்த ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா, 1 மீட்டர் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மீட்டர் ஃப்ரீயா கொடுக்க போறோம். வேணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நாங்க ரிவீல் பண்ணாத ஒன்றை வந்து உங்களுக்கு ரிவீல் பண்றோம். இதுதான் நாங்க வந்து இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்ணாடி போடுவாங்க, கம்பி போடுவாங்க, இல்ல டிசைன்ஸ் போடுவாங்க. நாங்க தான் பாத்தீங்கன்னா முதல் முறையா எங்களோட பையனோட நேம் பாத்தீங்க அப்படின்னா கதவுல போட்டிருக்கோம், மகிழன் எழுதியிருக்கோம். இந்த சைடு 2 சைடு ஃப்ளவர்ஸ் போடலாம்னு சொன்னோம் சார். நாங்க வராம பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ளவர்லாம் வேணாம், பையன் பேருக்கு மேல 2 சைடு ஃப்ளவர்லாம் வேணாம், சும்மாவே இருக்கட்டும், இதே நல்லா தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். வாங்கிட்டு வந்துடுறேன். இது பாத்தீங்கன்னா நாங்க ஸ்பெஷலா ஆர்கனைஸ் பண்ணது. நான் வந்து லைட் கண்ணாடி போடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் தான் வந்து மேலையும் மகிழனோட இல்லம் இருக்கணும், கீழையும் பாத்தீங்க அப்படின்னா மகிழனோட எழுத்தை வந்து நம்ம வந்து மரத்துல நம்ம பண்ண சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். இந்த கதவோட டிசைன் பற்றி நான் சொல்லுவேன், அதுக்கடுத்து கலந்துட்டு வரலாம். இந்த கதவு பாத்தீங்கன்னா 2 கதவு நாங்க மாத்தணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேற மாதிரி போயிருச்சு. நாங்க சொன்ன டிசைன் வராம வேற டிசைன் வந்தனால அதை நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். ஆனா சொன்ன உடனே வந்து அவங்க வந்து டக்குன்னு ஓகே பரவாயில்ல நாங்க மாத்தி தரோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் சொன்ன கதவு தான் இந்த கதவு. கதவு பாத்தீங்க அப்படின்னா எங்க கதவு பார்த்து வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லாத ஆளே கிடையவே கிடையாது. அவ்வளோ பேருமே கதவு வேற லெவலா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இங்கக்குள்ள மட்டும் ஒரு சிங்க முகம் தானடா, இங்கக்குள்ள ஒரு சிங்க முகம் வரும், அது வீட்டுல இருக்கு, அதை இன்னும் அரேஞ்ச் பண்ணல. இந்த கதவு வந்து ஸ்பெஷல். இந்த கதவு நாங்க எங்க பண்ணோம்ன்றத நான்
சொல்லிடுறேன். நாங்க ரீசெண்டா வந்து எங்க போனோம், உசிலம்பட்டிக்கு வந்து நாங்க வந்து டோர்லாம் செய்யறதுக்காண்டி போய் இதுக்கு ப்ரமோஷனுக்காண்டி போயிருந்தோம். அவங்க தான் எங்களுக்கு வந்து இந்த கதவு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து எங்களோட சாட்டிஸ்ஃபைக்கு ஏற்ற மாதிரி இது பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லை, மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இவ்வளோ பெரிய டோர் செஞ்சுட்டு வந்து வேணாம்னு சொன்ன உடனே முகம் சுளிக்காம எங்களுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. செம்மையா இருந்துச்சு. இந்த நிலை எல்லாமே ஆல்மோஸ்ட் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ள போகலாம். வீட்டுக்குள்ள வந்த உடனே வந்து நாங்கள் அதுக்குள்ளேயுமே டிவி மாட்டிடும். நமக்கு இவ்வளோ பெரிய டிவி வாங்க காசு இல்லாதனால இதே வீட்டுமே டிவி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. இங்க இருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இது பேர் என்ன? டிவி யூனிட்டா? டிவி யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா இது பேர் என்ன சொல்லுவாங்க? ஷோகேஸ். இது பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து வரைஞ்சு கையால எங்க வரைஞ்சு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம ஒரு டிசைன் நானும் பார்த்து 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 ஒவ்வொன்றையும் செதுக்கி எடுத்தோம். இதுல ஃபுல்லாவே டிராயர் வந்துடும். நல்லா பெரிய டிராயர் வந்து ஃபர்ஸ்ட்ல அதுல இன்னும் மாட்டல. இன்னும் இதுல வேலை இருக்கு, லாக்கெல்லாம் மாட்டணும். இது எல்லாமே இது. அதுக்கடுத்து இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே வந்து டோர்ல வந்து லாக்கர்லாம் கிடையாது. இதுல எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆனா இதுல இருந்து மேலையுமா நடுவுல இருந்தா நம்ம சில்வர் ப்ளே பட்டனும் 2 சில்வர் ப்ளே சென்டர்ல வந்துரும். இங்க வந்துரும். சென்டர்ல வரும். இந்த சைடு ஒரு டிசைன் வர போகுது. அங்க இங்க மேல எல்லாமே ஃபினிஷிங் வந்து கண்டிப்பா நாளைக்கு வந்துரும். அது ஆமா, நாளைக்கு வந்துரும். அந்த ஃபினிஷிங் நம்ம முடிஞ்ச உடனே எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறோம். இதுக்கு விதான டிசைன் இதுல. ஆமா, இந்த டிசைன் டிவி மாட்டறதே அதுல. இதுல வந்து இங்க இருந்து டிவி வரும். புதுசா ஒரு டிவி மாட்ட போறோம். ஆனா அது எப்ப மாட்ட போறோம்னு தெரியல. அதுவரை இதான் எங்க டிவி. இதுதான் இங்க தான் கறப்போம். அதுக்கு இதான் ஹால். ஹால்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இங்க சாமி ரூம் வைக்கிறதா பிளானிங். அந்த மூலையில அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவி யூனிட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தெரிஞ்ச அண்ணன் மூலியமா தான் இந்த டிவி யூனிட் ஃபுல்லாவே பண்ணோம். அதுக்கு கிச்சன் ஏரியா ஒரு பழுக்கான ஒரு வேற லெவல் பண்ணியிருக்கோம். அதை வந்து நாங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோல தான் காமிப்போம். இப்போ வந்து நம்ம ஹால்ல இருந்து தான் என்ட்ரி ஆகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஹால்ல என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் காமிக்கிறேன். இங்கனக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கொசம் கிடக்கு. நம்ம வீட்டுக்கு தான் கட்டுறோம். இப்பதான் வேலை முடிஞ்சு. அந்த எண்ட்ல இல்ல ஜன்னல் எண்ட் எண்ட்ல இருந்து இந்த ஜன்னல் எண்ட் வரை பாத்தீங்கன்னா சோஃபா வரும். இப்படி வரலாம்ல, அங்க இருந்து தானா அப்படியே இருக்கும். கார்னர் சோஃபான்னு சொல்லுவாங்கல, அந்த சோஃபா வந்து இது ஃபுல்லாமே வந்து வந்துரும். கார்னர் சோஃபா. அதுக்கு அடுத்து என்னன்னா நிறைய பேர் வந்து உங்களோட ஃபால் சீலிங் காமிங்கக்கா நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. ஃபால் சீலிங் எப்படி போட்டிருக்கீங்க, ஃபால் சீலிங் போட்டிருக்கீங்களா, போடலையா அந்த மாதிரி கேட்டீங்க. ஃபால் சீலிங் பார்க்கலாமா? 1 2 3. இதான் எங்களோட ஃபால் சீலிங். ஆனா ஃபால் சீலிங்ல இன்னும் பெயிண்டிங் முடியல, லைட்டிங் வைக்கல, எதுவுமே பண்ணல. ஃபால் சீலிங்ல இந்த நடுவுல இருக்க இந்த டைமண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த உட்டன் கலர் வரப்போகுது. இந்த இருக்கு இல்லையா, இந்த உட்டன் கலர் தான் அந்த சைடு வரப்போகுது சென்டர்ல. அப்புறம் நடுவுல லைட்டிங், நடுவில் வந்து ஃபார்ம் லைட்டு ரோப்பு இதுக்குள்ளே வந்துடும். இதில் வந்து உட்டன் கலர் வந்துடும். அடுத்து இந்த செவர் இந்த போட்டிருக்கல இந்த தூண் இது பூராமே உட்டன் கலரு. இந்த கலர் வந்துடும், இந்த உட்டன் கலர் வந்துடும். அடுத்து வந்து உள்ள ஃபார்ம் லைட் அப்படியே சுற்றி உள்ளே வந்து எல்லோ கலரில் எரியும். ஓகே, ஆனால் நீங்கள் நிறைய பேர் வந்து நம்ம வந்து சூப்பராக கட்டிருக்கீங்க அப்பா, இவங்கெல்லாம் என்னப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஸ்டோரி இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆனால் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் போய் படுத்து தூங்கும் போது கிடைக்கும். நிறைய பேர் இவங்களுக்கு என்னப்பா இவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, இவங்க கட்டிடுவாங்க. ஆனால் இந்த இதில் நாங்கள் வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5% தான் நாங்கள் வந்து சம்பாதிச்ச காசு. இது எல்லாமே கடன்னு சொல்லலாம். மற்றபடி வந்து கடன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு தான் வந்திருக்கு. அந்த கடைசி வீடியோ பால் காய்ச்சி முடிஞ்சு வீடியோல பால் காய்ச்சி வீடியோல காமிச்சு இப்பயே ஹால் வந்து ஏன் காமிக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பால் காய்ச்சிக்கு முன்னாடியே ஒரு பாட்டா போட்டுக்கா. ஏன்னா பால் காய்ச்சி அன்னைக்கு எல்லாரும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கண்ணேறி ரொம்ப விழுந்துரும்க்கா. இப்பயே நீங்க கொஞ்சம் அதனாலதான் வேலை நடந்துட்டு இருக்கும் போது இது வந்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது. இப்பயே நீங்க போடுங்க, என் ஃபேமிலியில இருந்தே இப்பயே ஒன்னொன்னா போட்டுருங்க. ஏன்னா அப்போதைக்கு நீங்க விகாரமா காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒன்று பேடா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ பாருங்க இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டுமே அப்படின்னு ஒரு இது வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வியூ வந்து கண்டிப்பா வந்து பால் காய்ச்சலுக்கு தான் காமிப்பேன். கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரவங்களும் வீடியோ எடுப்பாங்க. எதுவுமே காமிக்கல, வீட்டுல பொருள் இல்லாத போதே காமிக்கா. அப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பொருள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கடுத்து சூப்பரா காமிக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் எடுத்தோம். இப்போதைக்கு இது
இதுதான் நம்மளோட ஹால் டூர். நம்மளோட ஹால் வெளியே இருந்து என்ட்ரி ஆனது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு நாளைக்கு வந்து கிச்சன் டூர் போடலாமா இல்ல ரூம் டூர், மாஸ்டர் பெட்ரூம், ராம் யோகாவோட மாஸ்டர் பெட்ரூம் நீங்க பார்க்கணுமா? மகிழனோட ரூம் மேல ஃபுல்லாமே வேற லெவலா போய் பண்ணியாச்சு. அந்த டிசைனே வேற, மேல நாங்க நினைச்சது வேற, அது வந்தது வேற, அந்த மாதிரி தரமா போயிடுச்சு. இப்போ இந்த ஹால்ல ஃபால் சீலிங் எல்லாமே பார்த்துருக்கோம். இல்ல ஏதாவது காமிக்காம விட்டுருக்கோம். டைல்ஸ் காமிச்சிருக்கோம். டைல்ஸ் வந்து ஏற்கனவே வீடியோல காமிச்சிருக்கோம். Black and white டைல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதுதான் நல்லா பளிச்சுட்டு இருக்கும். பெயிண்டிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரீம் தான் கொடுத்துருக்கோம். பெயிண்டிங் எதுக்காக கொடுத்தோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த பெயிண்டிங். இது பேர் பிஸ்தா கிரீம். பிஸ்தா இதான் கொடுத்து இதோட லைட்டா கொடுத்தோம். அது ரொம்ப லைட்டா இருக்க மாட்டேன் இருந்துச்சு. சரி இதோட கொஞ்சம் டார்க்கா கொடுக்கணும். இதுக்கு எடுப்பா மேக்ஸிமம் வந்து உட்டன் கலர் நல்லா இருந்துச்சு. அதனால தான் உட்டன் கலர் எல்லா இடத்துலயும் போட்டிருக்கு. இது பூராமே உட்டன் கலர் தான். ரொம்ப பிடிக்கும். உண்மையாவே எனக்கு கிரீன் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் கிரீன் கொடுத்தோம். வெளியே இருந்து வந்து உள்ள வந்த உடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா கிரீன் இருக்கணும். இப்பதான் சுவிட்ச் போர்டு எல்லாம் இப்பதான் மாட்டி இருக்கும். சுவிட்ச் டிசைன் பாத்தீங்கன்னா இது மேல ஒரு சுவிட்ச், இது வந்து மேல ஒரு போர்டு இருக்காது. இங்க மாட்டிருக்கு, அடுத்து இந்த அங்கே போட்டிருக்கு, அடுத்து இந்த அந்த இடத்துல போட்டிருக்கு. ஓகே, இதுதான் நம்ம வீட்டுல நடந்தது. ஃபால் சீலிங் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேன் பேஜ்ல ஒருத்தவங்க தான் வந்து அதுவும் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க. வீடியோல வந்து காமிச்சு நல்லா ஃபால் சீலிங். அந்த அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சூப்பரா பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுத்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா வீடியோல எல்லாம் காமிங்க. சிவகங்கை தான், அவங்க அந்த தொண்டி பாலத்துக்கு கீழே இருக்காங்க. ஆமா, சிவகங்கை தான் அவங்களுமே. அவங்க கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பா கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நாங்க பாட்காஸ்ட் அன்னைக்கு அந்த வீடியோல ஆட் பண்றோம். ஏன்னா இப்போது வீடு வந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது கண்டிப்பா வேற மாதிரி வீடு. அப்ப டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். வீடு பொருள்லாம் வச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்க வந்து அப்டேட் பண்ணி வீடியோ கண்டிப்பா. இதுக்கு பின்னாடி டிவிக்கு பின்னாடி வந்து ரிங் லைட் வருது. டிவி மாட்டிட்டோம்னா டிவிக்கு பின்னாடி ரிங் லைட் வருது. அது செவத்து பக்கத்து வருதான்னு தெரியல, அது மாட்டிட்டு தான் சொல்லுவேன். இந்த ரேக்கு பூராமே டிசைன்ஸ் வந்துடும். இந்த இதில் வந்து ஓம் தட்டெல்லாம் வந்துடும். இந்த ரேக் பூரா டிசைன்ஸ் வந்துடும். ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தெரியுது இப்போ. ஆனால் கலர் அடிச்சோன்னே சூப்பராக ஃபேனு 4 ஃபேனு மாட்டுற மாதிரி அதில் பார்க்கலாம். இதோட இந்த ஹால், அதாவது டைனிங் ஹால், சாரி லிவிங் ஹாலோட வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிச்சனை போடலாமா இல்ல வந்து மாஸ்டர் பெட்ரூம் ராமியோட மாஸ்டர் பெட்ரூம் போடலாமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த இதுல எது ரொம்ப பிடிச்சிச்சு நான் காமிச்சது இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் தரமான வீடியோ பார்க்கலாம்.